ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. வராகிமர ஜோதிட பயிற்சி ஆராய்ச்சி கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் நிறுவனமாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா ஐயா ஏழுமலை ஐயா வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். நான் பவானியிலிருந்து வந்திருக்கேன். என் பெயர் தனக்கோடி. என் செல் நம்பர் 95 14 72 80 52. நான் போன மாதம் மே மாதம் 6ஆம் தேதி வேலூர் பரணி பாரதி மீட்டிங்கில் பேசினேன். அந்த மீட்டிங்கில் பேசினது முதல்ல என் குருநாதரை வணங்கிக்கிறேன். மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திருப்பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995ஆம் வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் 2 மட்டும்தான். அந்த 2 வச்சே நிறைய பேர்த்துக்கு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு 3 ஜோதிடரால் தான் நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். என்ன 3 ஜோதிடர்னா, 3 ஜோதிடர் ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வந்தான். ஜாதகம் பார்த்தான், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அவன் நம்ப மாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை செவ்வாய் தேசம் முடிஞ்சா ராகு தேசம் இப்போ நடக்குது. ராகு எங்கே இருக்காரு? கடகத்தில் இருக்காரு. கடகத்தில் ஆமேடை எருசுரான் நண்டுகண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமைமயில் பூ மேடை மேல் தூயிலும் ராஜாவாக கொடுத்துறான். அந்த ராகு தேசம் நடக்குது. ராகு தேசம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அவன் நம்ப மாட்டான். அதனால செவ்வாய் திசையை கடந்து வந்ததுனால செவ்வாய் திசையில சனி புத்தி எப்போ வருதுன்னு பார்த்தேன். சனி புத்தி வர இது பண்ணி, உனக்கு சனி புத்தியில் எங்காச்சும் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, ஒரு பைக்காரன் வந்து இடித்து கீழே விழுந்துட்டேன். எந்த இடத்துல பிளேட் வச்சேன்னு, இடது கையில் பிளேட் வச்சேன். சரி, ரைட், அவ்வளோதான். இனிமேல் ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. 2.5 வருஷம் முன்னாடி தான் உன்னுடைய அம்மாவுக்கு சரியில்லைன்னு தான் சொன்னேன். ஆமாங்கய்யா, 2.5 வருஷம் முன்னே அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா இருக்குன்னு நான் 2 முறை சொல்லிட்டேன். மீண்டும் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னா, என்னப்பா முதல்ல தான் கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், மீண்டும் இப்படியே கேட்குறியா அப்படின்னு. இல்லைங்க, அப்போ தான் உண்மை சொல்கிறான். 3 ஜோதிடர்கிட்ட நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்கள் 4ஆவது ஆள். நீங்கள் ஒரு ஆள் தான் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறீங்க. 3 ஜோதிடர் சொல்லிட்டாங்க, ஜனவரி வந்தால் எங்கள் அப்பா இறந்துருவான்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. என்னையா இப்படி சொல்கிறீங்க? முதல்ல நான் ஒன்று சொன்னல, உனக்கு விபத்தை பற்றி சொன்னல, அது கரெக்டாக இருந்துச்சுல்ல, அது மேலே நம்பிக்கை இருந்தாலும் இப்போ சொல்கிறது நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொன்னேன். சரி, அப்படியே பார்க்கலாம். எப்போ வந்து பார்த்தா 2020 டிசம்பர் 20 விட்டுங்க, 21 22 23 24 25 8ஆம் மாதம் இன்ன வரைக்கும் அந்த நல்ல உயிரோடு அவர் இருக்கார். 3 ஜோதிடர்கள் சொன்னதும் போயிடுச்சு. நான் சொன்னதான் நெசமாகி நினைச்சு இருக்கு. அந்த 3 ஜோதிடர்கள் தான் என்னை வாழ வைக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல. அவனால எனக்கு ஒரு 100 ஜோதிடர்களுக்கு மேல அனுப்பிச்சிருப்பான். ஆனா 3 ஜோதிடர் சொன்னதை பொய்யா போச்சியா, இவர்கிட்ட போயான்னு சொல்லி எங்கெங்க இருக்கிறவங்களாம் அனுப்பிச்சாங்க. யாருப்பா அனுப்பிச்சுட்டா? ரவி அனுப்பிச்சுட்டாருங்க. ரவியா? எனக்கு மறந்து போயிருக்கு. தாங்க நீங்க கூட சொன்னீங்களாமா அவங்க அப்பா நல்லா இருப்பாரு. அந்த சரி சொல்லுப்பா ஜாதகம் பார்க்கறதுன்னு. அப்படியா? 100 ஜோதிடத்துக்கு மேல பார்த்தேன். என்னை வாழ வச்ச தெய்வங்கள் அவங்க 3 ஜோதிடர்கள் தான். ஏன்னா அவங்க சொன்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்லி அதுல ஜெயிச்சிருக்கேன். ஓட்டப்பந்தயம் ஓடும்போது சின்ன பையன் ஓடினா வயசானவன் போனா ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஜெயிக்க முடியாது. சின்ன பசங்க தான் ஜெயிக்க முடியும். ஓட்டப்பந்தயம் ஓடும்போது சின்ன பையன் ஜெயிப்பானா வயசானவன் ஜெயிப்பானா? வயசானவன் தோற்றுவான், சின்ன பையன் தான் ஜெயிப்பான். ஆனா ஜோதிடத்துல வயசானவங்க ஜெயிப்பாங்களா, இளம் வயசு ஜெயிக்குமா? 60 ஜெயிக்குமா, 20 ஜெயிக்குமா? இது 60 ஜெயிக்குமா, 20 ஜெயிக்குமா? நான் 20 நான் தான் ஜெயிச்சேன். இந்த 3 ஜோதிடர்களையும் தோல்வி சொன்னது பொய்ன்னு நிரூபிக்கல. நான் சொன்னது ஜெயிச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரியே 15ஆம் தேதி ஃபோன் பண்ணுறான், ஜனவரி 15ஆம் தேதி. அப்போ ஐயாண்ணா என்னப்பாண்ணே, எங்கள் பெரியப்பா காலாயிட்டார். அதை சொன்னேன். உங்கள் அப்பாவை நீ தான் கட்டி போட்டு வச்சிருக்க. 5 9க்கு 2 பேரும் பரிவர்த்தனை. உன் ஜாதகத்தில் உங்கள் அப்பாவுக்கு சாவே இல்லை, ஆயுள் தீர்க்கம். உன்னுடைய பையனுடைய ஜாதகத்தில் விருச்சிக லக்னம் 5ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு. அதான் பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த தசாயே பையனுக்கு தானே நடக்கும்போது உன்னுடைய அப்பாவை நீ கட்டி போட்டு வச்சிருக்க, உன்னுடைய பெரியப்பா சித்தப்பா பாதிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி பெரியப்பாவை இறந்துட்டான்னு ஜனவரி 15 ஃபோன் பண்ணான். சரி, உங்கள் அப்பா எப்படி இருக்காரு? எங்கள் அப்பா நல்லா இருக்காருயா
அப்படியா, சரி ரைட்டு. நல்லா இருக்கா? 3 ஜோதிடர் அவங்களாம் என்ன பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்கய்யா, நான் என்னையா பண்ணிட்டோம் அப்படின்னு. சரி ரைட் விடு, நல்லா இருக்கால, நல்லா இருக்கு. இதுதான் அந்த 3 ஜோதிடர் சொன்னது. நான் சொன்னது நிஜமானதுனால அந்த பையன் வீடு கட்டுறதுனால வீடு கட்டுறது கேட்காம இருப்பான். எந்த ஒரு இந்த ஊருக்கு போகணுமான்னு கேட்கறான். ஏன்னா நீ ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு போகட்டுமா? இந்த பஞ்சபட்சி வேலை கொஞ்சம் பார்ப்பேங்க. அவனுடைய நட்சத்திரத்துக்கு பச்சை எடுத்து அந்த பச்சையில் அரசு தொழில் செய்கிற நேரத்தில் போய் இந்த காரியத்தை செய்யன்னு சொன்னேன். அதே மாதிரி போய் செஞ்சான், போகிற காரியம் வெற்றி அடைச்சிருது. இது நான் ஒன்றும் இல்லை, நான் அந்த பஞ்சபட்சி கற்றுக்கிட்டதை வச்சு சொல்கிறேன். ஒரு பொண்ணு பிஹெச்டி படிக்குது, ஐயா நான் பிஹெச்டி படிக்கிறேன், ஒரு நாள் சொல்லுங்கய்யா, நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கள், பணம் கட்டுறதுக்கு. உன் நட்சத்திரம் என்ன? போகிறோம். உண்டான பச்சை எடுத்தேன். வளர்பிறையா தேவரி என்ன மாதம்? தமிழ் மாதம் பிறந்தேன், கொஞ்சம் ஆவணி மாதம். சரி ஆவணியா, ரைட் விட்டு. அதுக்கு உண்டான அந்த இதில் வளர்பிறையா தேவரியான்னு அதிலே எடுத்துக்கலாம். மாதம் சொன்னாவே நட்சத்திரம் எங்கே இருக்கிறத பார்த்து வளர்பிறையா தேவரியா எடுத்துக்கலாம். அதை வச்சு அந்த பிள்ளைக்கு பச்சையை பார்த்து அரசு பச்சை வர்ற நேரத்தில் போய் பணத்தை கட்ட சொன்னேன். கட்டிச்சு பிஹெச்டி பாஸ் பண்ணி. ஒரு அம்மா ஈரோட்டில் இருக்காங்க, பொண்ணு படிக்க வைக்கலான்னு இருக்கிறாங்க. ஏன் என்ன படிக்க வைக்கலாம்? உங்களே ஐஏஎஸே படிக்க வைமா, படிக்க வச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வந்துடுமா அப்படின்னு. ஐஏஎஸ் படிக்க வைக்கத்தாயா உங்களை கேட்குறேன் அப்படின்னு. அப்படியா? உங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனதுலேருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஃபெயில் ஆகலை, அது உண்மையாக பொய்யா? அப்படி. ஆமாங்க, ஒரு நாள் கூட ஃபெயில் ஆகலை. அப்புறம் என்ன இப்போ போய் கேட்குறேன்? ஐஏஎஸாக படிக்க வை, பாஸ் பண்ணணும். அதை படிக்க வைக்கதாயா உங்களுக்கு? நீங்கள் பஞ்சபட்சி பார்த்துக்கோன்னு சொல்லுங்கள். பஞ்சபட்சி எடுத்துக்கலன்னு சொன்னேன். அரை பவுன் மோதிரம் போடுறேன், என் பொண்ணு பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு அரை பவுன். அதை சந்தேகப்பட்டு சொல்லக்கூடாது. பாஸ் பண்ணிடுவா, நீ அரை பவுன் எனக்கு போட வேண்டாம். இது மாதிரி சொன்னவங்க நிறைய பேர் வேண்டாம் விட்டுரு, ஆனால் பொண்ணு பாஸ் பண்ணுறேன். புரியுதா? வேண்டாம் அப்படின்ட்டு. நம்பிக்கை வையே, நம்பிக்கை தான் தெய்வம். வெறும் கல்ல போய் நம்பிக்கை தானே கும்பிட்றோம். அது நம்பிக்கை வையே. நம்பிக்கை வச்சீங்கன்னா நம்பிக்கை ஜெயிக்கும், நம்பிக்கை தோக்கு போகாது. போன மே மாதம் 6ஆம் தேதி பழனி பாரதியால் போய் மீட்டிங்கில் இதே மாதிரி தான் போய் பேசினேன். என்னுடைய வீடியோ 65,000 பேர் பார்த்துருக்காங்க. அவர் கூப்பிட்டு சொன்னார், என்னையா முதன்னு வந்து பேசினேன், 65,000 பேர் பார்த்துருக்காங்கய்யா. ஏன் ஃபோன் பண்ணாங்களா? அது ஃபோன் வந்தே இருக்குதுங்க, என்னால் பேசவே முடியல. நான் ஒரு அசிஸ்டண்ட் ஃபோன் மட்டும் இருக்குது, ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கே என்ன. அப்படியா, சரியா, நல்லா பேசியிருக்கிற அப்படின்னு சொன்னார். சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எவ்வளோ மிகப்பெரிய ஜோதிடர். நான்லாம் கடுகு கடலில் கையளவு தண்ணி அழிக்கிறதுக்குள்ள அது மாதிரி நான். அவர் கூப்பிட்டு என்னை பாராட்டினார். பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும் ஐயா. பாராட்டுறதுக்கும் ஒரு மனசு, நல்ல மனசு இருந்தால் தான். கூப்பிட்டாரு. நான் திண்டுக்கல் சின்ராஜ் பேசுகிறேன்னு. திண்டுக்கல் யாரும் ஜோதிடர்கள் இப்போ பேசுறதுக்கு நிறைய ஜோதிடம் பார்க்கணுங்களா ஐயா? நான் ஜோதிடர் சின்ராஜ் பேசுகிறேன். ஐயா வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள் வணக்கம் ஐயா, வணக்கம். பரவாயில்ல, பழனி பாரதியால் பேசுனீங்க, ரொம்ப அற்புதமாக நல்லா பேசியிருக்கிறீங்க, நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்து என்னைக்கு வேணுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா பேசியிருக்கிறீங்க, பரவாயில்ல, அதே மாதிரி பேசுங்க அப்படின்னு. சந்தோஷம். அவர் கூப்பிட்டு வாழ்த்துறாரு. அதுதான் எனக்கு மேற்படும். ஜாதகம் பார்க்குறாங்க, காசு வருது போகுது, நம்ம காசை வாங்கி என்ன செய்ய போகிறோம்? ஏதோ ஒரு கோயிலுக்கு 2 விளக்கு வச்சுருக்கிறேன், 18,000 ரூபா போட்டு அணையா விளக்கு ஒன்று வச்சுருக்கேன் ஈஸ்வரன் கோயிலில். இன்னொரு காளியம்மன் கோயிலில் போயின்னா அந்த காளியம்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் போய் ஒரு 14,000 ரூபாய்க்கு அணையா விளக்கு வச்சுருக்கேன். கொடுக்குற காசெல்லாம் வாங்கி எங்கேயாச்சும் இப்படி வந்துட்டேன்னா பஸ் செலவு, சாப்பாடு கீப்பாடு, போக்குவரத்து, இது செலவுக்கு இதெல்லாம் தான் ஜாதக காசு எடுத்துக்குவேன். மற்ற காசெல்லாம் கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றிடுவேன். இப்படி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஜோதிடத்தில் கூட்டத்தில் பேசுனதில் ஒருத்தர் வீடியோ என்னோட பார்த்துட்டு திருச்சியிலேருந்து ஒருத்தர் பெரியவர் ஒரு ஃபோன் பண்ணார். ஐயா உங்கள் வீடியோ பார்த்தேன், நல்லா இருக்கு, எனக்கு ஜாதகம் சொல்ல முடியுமா அப்படின்னாரு. என்னடா இது இவ்வளோ பொறுமையாக வருது, இது என்னடா தெரியல. சொல்லுங்கய்யா, உங்களுக்கு ஜாதகம் இருந்தால் அனுப்புங்க, இல்லைன்னா உங்கள் டேட்டா பர்த் டைம் அனுப்புங்க, நான் ஜாதகம் கூட நான் சாஃப்ட்வேரில் போட்டு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி, டேட் ஆஃப் பர்த் சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. சொல்கிறேன். அவர் சொன்ன டேட் ஆஃப் பர்த் 4/2/1939. அவர் சொன்ன டேட்டு, பிறந்த தேதி 4/2/1939. டைம் 4:22. பிறந்த ஊர் திருச்சி. நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டுங்க.
என்னடா எனக்கு அப்படியே தலை சுத்துது. இருந்தால ஒரு 5000 பேர் ஜாதகம் பார்த்துருப்போம். இது கடைசி நான் தான் உங்களுக்கு சிக்கன்லாம் அப்படியே மனசு நினைச்சுக்கிட்டு சரி என் சாப்பிட்டெல்லாம் போட்டேன். அவர் ஜாதகத்தை அனுப்பிச்சாரு. கடகலக்கணம் இல்லை, மிதுன லக்கணம் வந்துச்சு. மிதுன லக்கணத்தை வச்சு அதை வச்சே சொன்னேன். நம்ம ஜோதிடருக்கு சொல்றேன்னா என்னன்னா, ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் யோசனை பண்ணி நெத்தியில் அடித்த மாதிரி ஒரே அடி அடிக்கணும். சிலம்பு விளையாடுறவங்க விளையாண்டுட்டு வரும்போது கரெக்டாக எந்த இடத்துல எப்படி அடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு அடிச்சா ஒரே அடியில் அவன் கப்புன்னு வாயே பேசக்கூடாது. மிதுன லக்கணம் 9-10 கூடிய 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான், 10ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு, 2 பேரும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. குருவை தூக்கி 10 போட்டு எடுத்தோடான்னு சொன்னேன். ஐயா நீங்க அரசு வேலையில இருந்தீங்களா? ஆமா இருந்தேன். அப்படி சரி, உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைச்சதா? ஆனா நாங்க 9 பேர் அண்ணன் தம்பிங்க. எங்க அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் 9 பேர். எனக்கு ஒரே ஒரு வீடு. ஐயா ஒரு வீடு 10 வீடு அதெல்லாம் வேணாம், வீடு பூர்வீக சொத்து இடம் கையால இடம்னாச்சும் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்னு. கிடைச்சது. சரி ரைட், இது ரெண்டும் சரியா இருக்குங்களா? நீங்க அரசு வேலையில இருக்கிறீங்களா? பூர்வீக சொத்து கிடைச்சதா? ரெண்டும் சரியா இருக்கா? நான் சொன்ன ஜாதகத்துக்கு சரியா இருக்கா? இருக்கு. அப்புறம் மேற்கொண்டு உங்க ஜாதகத்தை பத்தி சொல்றேன் கேட்டுங்க. 9ல் குரு இருக்காரா? லக்னத்தை பாக்குறாரா? லக்னம் குரு பார்த்தாலே கோடி விட்ட நிவர்த்தி. இந்த குரு பார்த்தாலே இவரை நேரம் உட்கார வைக்கணும். குரு பார்த்தாலே கோடி விட்ட நிவர்த்தி. புரியுங்களா? இவர் குரு பார்வை நம்ம மேல பட்டாலே நமக்கு அநேகங்களுடைய தோஷங்கள் விளங்கிடும். எதுக்கு போய் காலத்துல என் குருநாதர் ஐயருங்க பொறுத்த வரைக்கும் அவர் பையனை கத்துக்கடான்னு ஓரியாண்டாரு. ஆனா போப்பான்ட்டு போயிட்டான். நான் 6 மாசமா கேட்கறேன், கத்துக்க மாட்டேன். அப்புறமேட்டு என் பையன் கத்துக்க மாட்டேன்ட்டான். சரி நீனாச்சும் கத்துக்கோ அப்படின்னு கத்து கொடுத்தாரு. அப்படி சர்வசாதாரண இவங்கெல்லாம் சர்வசாதாரண ஆள் இல்லை. இவங்களெல்லாம் இவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுனாவே அது நம்ம கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி. அதுதான் முதல்ல ஆசீர்வாதம். சரிதானே நான் செஞ்சது? கோடி ரூபாய் வாங்கிட்டேன். அதெல்லாம் வந்துடுவாங்க வச்சுங்களா. அப்புறமேட்டு லக்கணத்தை குரு பாக்குறாரா? மிதுன லக்கணத்தை குரு 9ல இருந்து பாக்குறாரா? பாடர் சொன்ன ஜீவனை சுபரேவால சீரியர் நோக்க கூட பாவர்கள் வார்க்க வெய்யும் கண்ட பணி போலாகும் ஆவதே ஆயுள் ஜெயிக்க அறிவில் மன்னவனாக. உங்களுடைய அப்பேற்பட்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேட்டா கூட அவங்களுக்கும் பதில் சொல்லிடுவீங்க. அறிவில் மன்னவனாவன், ஆயுள் தீர்க்கம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்கன்னு. 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், அதுல சந்திரன் என்ன நட்சத்திரம்? ஆயிலி நட்சத்திரத்துல இருக்கார் சந்திரன். குடும்பஸ்தானத்திலே 2ஆம் வீடு வரிசையா வந்தேன். தயவுடன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோணைதான் குமரனுக்கு கோளையத்தில் தனமிருந்தும் மானைதான் தான் மக்கள் பெண்டின் மடி நிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வான் வீணைதான் போகரோட கடாட்சி தலை விதமாக புளிப்பானி உரைக்க கேளன. இன்னும் அந்த பாடல் எனக்கு கொஞ்சம் புரியலையே. ஐயா உங்களுக்கு பணம் காசு எல்லாம் நிறைய வச்சிருப்பீங்க. நீங்க பொண்டாடி பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு ஊர் சாரி போனீங்கன்னா வயிறார ஹோட்டலு கடை போய் சாப்பிட மாட்டீங்க. ஒரு டீ போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. ரொம்ப சிக்கனக்காரரியா. ஆனா கருமி இல்லை, சிக்கனக்காரரு. தேவை அறிஞ்சு செலவு பண்ணுவீங்க. அப்படியா? சரி. அப்புறம் 3ஆம் இடத்துல 1, 4, 1, 5ல் ராகு, 6ல் 1, 7ல் சுக்கரன். 7ல் சுக்கரனாச்சா? பாரப்பா அசுரகுரு கேந்திரம் கோணத்திலிருந்து கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆளப்பா அசுரகுரு பலனளிப்பார். அப்பனை உப்பரிய மேடை உண்டு வைரங்கள் முத்துமாலை வளமாக சூடி இருக்கும் வளவதை தான் கூறப்பா குடிநாதன் பலமறிந்து கொற்றவனை புலிப்பாணி சாற்றினேன். 7ல் குரு கேந்திரமா? 8ல் சூரியனும் புதனும் இருக்காங்க. சூரியனும் புதனும் நேர சந்திரன் அமாவாசை பௌர்ணமியில பிறந்திருக்காங்க. வங்கமெல்லாம் ஆட்சி உச்சம் பால் நிலா கதிரும் பெற்று புந்திய லக்னத்தில் புகழுடைய கேந்திரத்தில் தங்கிட உதித்தமாந்தார் தலைவிழா வலிமை மிக்கர் அங்கவன் குருவின் பார்வை அமைந்தரன் சிறப்பே அமை. குரு 9ல இருந்து நேரம் 7ஆம் வீட்டை சந்திரனை பார்க்குறாரா? சூரியனும் சேர்றதுக்கு பாடல்ல சரியா வருதா? புதனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்வை. அதே சந்திரன் புதன் சாரம். புதன் சந்திரன் திருவோணம் சந்திரன் சாரம் சார பரிவர்த்தனை. உங்களுடையெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9க்கு அன்புடன் மதிமால் கூடி
மதியனா சந்திரன், மால்னா புதன். அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்தபாலன் இன்புறு வார்த்தை செயலன் எழுதன மக்கள் பெண்டி தம்பதி அதில் கூடி சர்க்குண யோகியை தென்புட கீர்த்தியோங்க சீர்புகழோடு வாழ்வான், பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடு வாழ்வான். அப்படியா? சரியா. ஆமா, எனக்கு அரசு வேலைன்னு நீங்க சொன்னீங்கல்ல, நான் என்ன வேலை செஞ்சிருப்பேன் சொல்ல முடியுமா அப்படின்னாரு. ஏடா இவருக்கு பழைய ராமாயணத்தில் இருக்கிறாருன்ட்டு, ஐயா 3 தொழில் செஞ்சுருப்பீங்க. வாக்கு ஸ்தானத்துல புதன் இருக்கா, சந்திரன் இருக்காரா, சந்திரன் வாங்கின சாரம் புதன் சாரம். பேச்சு, நீங்கள் வக்கீல் தொழில் செய்யலாம், இல்லை அரசு இந்த ஐயருங்க புரோகிதர் மாதிரி பேசுகிறாங்கல்ல அந்த தொழில் செய்யலாம், வாத்தியார் தொழில் செய்யலாம். வாத்தியார்னா நமக்கு பேர் ஆசிரியர்னாவா சட்டம் வருது, வாத்தியார் தொழில் செய்யலாம் அப்படின்னு. அப்படி இந்த 3ல் எது ஒன்றுன்னாரு. இந்த 3 தொழில் எது வேணாலும் செய்யலாம். வக்கீலும் பேசி தான் பணம் சம்பாதிக்கிறான், புரோகிதரும் பேசி தான் செய்கிறாங்க, அதுபோல் ஆசிரியர் வாத்தியார்களும் பேசி தான் சம்பாரித்து இது பண்ணுறாங்கண்ணே. 3ல் 1, இந்த 3 தொழில் ஏதோ ஒன்று செய்வீங்கன்னு. அப்படியா? நான் ஆசிரியராக இருக்கேன். அப்படியா? சந்தோஷம் சாமி. நீங்கள் என்ன பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்? பள்ளிக்கூடத்துக்கு இல்லை, நான் காலேஜ் லெக்சராக இருந்தேன். அப்படியா? சப்பா, தலை சுத்து சாமி. சரி, ரைட், ஓகே. ஆசிரியராக இருந்தீங்க, ரைட், சூப்பர். சரி, எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு குழந்தைய பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னார். குழந்தை ஸ்தானம் மிதனில் கலந்து 5ஆம் இடம் தான் புத்திர ஸ்தானம். அந்த இடத்துல யார் இருக்கிறா? ராகுபவன் இருக்கார். அப்போ தான் அந்த சாரத்தை எடுத்தேன். நான் பார்க்குறதெல்லாம் பாரம்பரியம் தான், பாரம்பரியத்தெல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அவர் குறிப்பிட்டு கேட்கும் பொழுது அந்த இதை கரெக்டாக எடுத்து. ராகு உட்கார்ந்து இருக்கிறது விசாக நட்சத்திர சாரத்துல இருக்காரு. அதே குரு அந்த 9ஆம் பார்வையா அந்த வீட்டை பாக்குறாரு. 2 பையன் கிடைச்சதுங்களான்னு கேட்டேன். 2 பையன் கிடைச்சதுங்களா? பையன் உங்களுக்கு 2 குழந்தை இருக்குமே. 2 பையன். சரியா? நானும் எத்தனை ஆயிரம் பேத்துக்கு பார்த்துட்டேன், பரவாயில்ல, ஓரளவு நல்லா சொல்றேன். உங்க நம்பரெல்லாம் என் சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுத்துட்றேன். சந்தோஷங்கய்யா. இல்லை 2 பையங்கிறது எப்படிங்கய்யா, கரெக்டா தப்பா? இல்லை, 2 பையன் தான். ஒருத்தன் உள்ளூர்ல இருப்பான், ஒருத்தன் வெளியூர்ல இருப்பான். நம்ம உள்ளூர் வெளியூர் தானே தெரியும், வெளிநாடெல்லாம் நமக்கு வாய்ஸ்லயே வராது. வெளியூர்ல இருப்பான்னு சொன்னேன். இல்லைங்கய்யா, ஒரு பையன் வெளிநாட்டில் இருக்கான். அது நாடா? சரி, என்னோட இதில் என்ன நான் சொல்றதெல்லாம் வெளியூர் உள்ளூர்னு தான் சொல்லி பழக்கம். வெளிநாட்டில் இருக்கானா? சந்தோஷங்கய்யா அப்படின்னு. ஆயில், அதெல்லாம் ஆயில்லாம் நீங்கள் மலை மேலே இருந்து கீழே விழுந்தாலும் இது பண்ண மாட்டீங்க. மலையிலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா கைகால் தான் அடிபடும், உயிர் போகாது. உங்களுக்கு எப்போ 8 கோடியினுடைய திசை சனி திசை வரும்போது சனி பகவான் தான் கர்மஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார். அந்த கர்மஸ்தானம் சனி பகவான் வரும்போது தான் உங்களுக்கு ஆயில கொஞ்சம் பாதிக்கும். 10ஆம் வீட்டில் குரு இருக்காரா? குருவும் சனி பகவான் பரிவர்த்தனையா? குரு தூக்கி 10ல் போட்டுருங்க. 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுபரம் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்கமுடைய தலைமகனை புத்தற்கரிய கைமாலும் புகுந்து காணும் தனவானமான. மிகப்பெரிய தனவானா பழக்கீங்க. நல்லா இருக்கீங்க, அருமையா இருக்கீங்க. சனி பகவானை தூக்கி மேல 10ல் போட்டுக்கிட்ட சந்திரனுக்கு 9ல் இருக்காரு. சந்திரனுக்கு 9ல் சனி பகவான். கணமுள்ள நவமாறு லாபம் உண்டு கதிர்மைந்த நதிருக்க விதியை தீர்க்கும் தனம் உண்டு பிதுதோஷம் சத்துருவங்கம் தரணையில் பேர் விளங்க குணத்தெல்லாம். அருமையா இருக்குங்கய்யா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சூப்பரா பழப்பீங்க. 95 வயசுல தான் உங்களுக்கு ஆயுள் இருக்கும், கருணாநிதி மாதிரி அப்படின்னு. அவ்வளோ காலமா? ஆமா, 95 வயசு தான் உங்களுக்கு. அப்போதான் கொஞ்சம் உடல்நல சரியில்லாமல் போகும். அதுக்கு முன்னெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ட்டேன். இத்தனை பாடல்களும் சொன்னல, இத்தனை பாடலும் உண்மையா பொய்யாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய ஜாதகத்தை சொல்றேன். என்னமோ அடியன்ஸ் தவறு இருந்தால் மன்னிக்கணும். மிதுன லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான், 3ல் செவ்வாயும் சந்திரனும், மக நட்சத்திரம் சிம்ம ராசி, 3ல் செவ்வாயும் சனி சந்திரனும், 4ல் 1, 5ல் ராகு, 6ல் 1, 7ல் குரு, 8ல் 1, 9ல் சூரியனும் புதனும், 9ல் 10ல் சுக்கரன், 11ல் கேது. இதுதான் அந்த அம்மாவுடைய ஜாதகம். எதுவும் கையில் எழுதல படிக்கல, இது எல்லாம் இங்கே இருக்கு, ஸ்டோரேஜ் இங்கே இருக்குது. இங்கே இருந்து டேங்கில் தண்ணி நிப்பி வச்சா எந்த பைப்பு திருவினாலும் தண்ணி வரும்ல, அது மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குறேன். இங்கே இருந்து வருது. இது சரிங்களா?
அதே மிதுன 5, 12 கூடையவர் தானே சுக்கிரன். அந்த சுக்கிரன் 10 அங்க லக்னத்து 10ஆம் இடத்துல போய் உச்சமாச்சான். 10 கதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சோறும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்கமுடைய தலைமகனை புத்தர் கரி கல்மானம் பூந்து தானம் தனவானம். பெரிய தனவானம். இந்த மாதிரி தனவானம் தானே படைச்சாங்க. இந்த லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிற குரு 10க்கு அவரு 10 கதிபதி அவர் தான். 10 கதிபதி தான் இந்த பாடல். அதே சுக்கிரன் அங்க இருக்காருல்ல, சுக்கிரன் கேந்திரம் ஆரப்பா அசரகுரு கேந்திரம் கோணத்தில் இருந்து கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கலாம் ஆளப்பா அசரகுரு பலனளிப்பார். அப்பனை உப்பரிய மேடை உண்டு வைரங்கள் முத்துமாலை வளமாக சூடி இருக்கும் பலவதை தான் கூறப்பா குடிநாதன் பலமறிந்து கொற்றவனை புலிப்பாணி சாற்றினேன். அந்த அம்மா என்னத்துக்கு பஞ்சம்? வைரங்கள் முத்து மாலைக்கு பஞ்சமா? எப்படி படைச்சாங்க? எவ்வளவு அற்புதமா இருக்கு பாரு. அதே மாதிரி சந்திரனும் புதனும் நேருக்கு நேர் பார்வை. முதல்ல ஒரு பாடல் சொன்னல, அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்த பாலன் இன்புறு வார்த்தை செலன் எழுதின மக்கள் பெண்டு தம்பதி எதிர் கூடி சர்க்குண யோகியாகி தென்புற கீர்த்தியோக சீர்புகளோடு வாழ்வான்னு சொன்னல. சீர்புகளோடு அந்தம்மா வாழலையா? எப்படி வாழ்ந்தாங்க சொல்லுங்க? அப்படி அம்சமா வாழ்ந்தாங்கல்ல. 8 மொழி பேசக்கூடிய ஒரே முதல்வர் வந்து அம்மா ஒருத்தர் தான். நமக்கு இந்தியாவுக்கு தமிழ் இந்திரா காந்திக்கு அடுத்த இந்த அம்மா தான். இந்திரா காந்தி கூட இத்தனை மொழி தெரியுமா? தெரியாது. அம்மாவுக்கு 8 மொழியில பேச இவ்வளவு அம்சமா படிச்சாங்கல்ல. இந்த பாடெல்லாம் எதுவும் போய் போகலையே. அதே மாதிரி சந்திரனும் சூரியன் நேரு அம்மா பௌர்ணமியில பிறந்திருக்காங்க. எவ்வளவு யோகம், எப்படியெல்லாம் படிச்சாங்க. இந்த பாடல் அத்தனையும் உண்மையான ஒரு கருத்து கிடைச்சிருச்சுங்களா? இந்த பாடல்லாம் எதுவும் போய் போகலையே. எதுக்கு இந்த ஜாதகம் சொன்னா, இந்த ஜாதகத்துல இப்படியெல்லாம் பாடல் வருது. இந்த பாடலும் முதல்ல சொன்ன ஜாதகத்துக்கு எல்லாமே பொருத்துனதுன்னு நான் சொல்ல வரேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. குடும்ப வாழ்க்கையும் சொல்லக்கூடாது. குடும்ப சாணத்தை சனி பகவான் இருக்காரு. அது என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பேர் புகழோடு பிழைச்சாங்களா இல்லையா? 10 பேர் மூக்கில் வரல வச்சு. இதுக்கு இன்னொன்னு சொல்றேன். அந்த அம்மா ஆட்சி காலத்துல ராஜாராமுங்கிற மினிஸ்டர் இருந்தார். அவர் உணவுத்துறை அமைச்சரா இருந்தார். டெல்லியிலேருந்து வருது உணவு அமைச்சர்கள்லாம் வந்து கலந்துக்கணும்னு. இந்த அம்மா அந்த அம்மாவுக்கும் பேருக்கு லெட்டருக்கு இவருக்கும் பேருக்கு. இந்த அம்மா அவரை கேட்காத இவர் ஃப்ளைட் ஏறிட்டார். போகும்போது மினிஸ்டர், வரும்போது எம்எல்ஏ. அப்படி எடுக்கக்கூடிய ஒரே தைரியம் உள்ள சிம்ம ராசியாவோ சிம்மமாக தான் இருந்த ஒரே பொம்பளை அந்த மாதிரி தான். வரும்போது எம்எல்ஏ. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா போலீஸ்காரன் எவனும் இல்லை. ஏடா ஒருத்தனுக்கு காணமான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவருக்கு எம்எல்ஏ மினிஸ்டர் பதவி இல்லை. எல்லாரும் பேசிக்க, ஐயோ ராஜாராமவே இந்த அம்மா மினிஸ்டர் தூக்கிட்டாங்க, ஆச்சா வச்சா அப்படி ஒருத்தனும் ஒன்றும் நான் வேண்டாம். அப்படியே ராஜாங்கத்தை அரைச்சாங்க. அந்த யோகங்கள் அந்த பாடல்லாம் ஒன்றும் போய் போகல. புலிப்பாணி பாடல்லாம் எடுத்து கருத்தா சொன்னமா 2 வருடம் அரசு வேலையிலக்கா இருக்க. உனக்கு பூர்வீக சொத்து கிடைச்சா 9 கிடைச்சா கிடைக்கல, கிடைச்சது அவ்வளோதான். 2ஓட அப்படியே நிறுத்தி மற்றெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி ஒருத்தர் மேச லக்னம் 3ல் ராகு, 4ல் குரு, 5ல் 6ல் 7ல் சுக்கிரன் சனி பகவான், 8ல் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி சந்திரன், 9ல் சூரியன் புதன் கேது, 10ல் 1ல் 11ல் 12ல் செவ்வாய். 12ஆம் வீட்டு அதிபதி 4ல் கேந்திரம். எண்ணிய லக்னத்துக்கு ஈராறு குடை கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்கவாறு வன்னிய வழிக்கு 12ல் பலத்தோன் சேர மண்ணில் வேறனாய் மன்னனுக்கு சமானமாய் பிழைப்பான. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, ஏதோ சுமாராக இருக்கிறாங்கய்யா அப்படியா சரி. அதே இந்த 7ஆம் வீட்டில் சுக்கிரன் கேந்திரத்துக்கு அந்த பாடல் சொன்னேன். 10ஆம் வீட்டு கைவை சனி பகவான், அதுவும் வந்து உச்சமாகிறார், அதுக்கும் அந்த பாடல் சொன்னேன். சரின்ட்டு ரைட். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது புதாத்தி யோகம். லக்னத்துக்கு 9ல் இருக்கார். அது சந்திரனையும் குரு பார்க்குறாரு, ரொம்ப லக்னாதிபனையும் செவ்வாயையும் குரு பார்க்குறாரு. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் அம்சமாக பழைக்கிறீங்க, ஒன்றும் இல்லைங்க. இப்போ எப்படி இருக்கு சொல்லு? எல்லாம் கேட்ட முடியும். நான் ரொம்ப வசதியெல்லாம் இல்லைங்க, சுமாராக நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப மிகப்படுத்தி சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் நான் இல்லை, ஏதோ கடன் வாங்காமல் கண்ணியமாக பழைச்சிட்டு இருக்கிறேன் நான். அப்படியா, சரி சாமி அப்படின்ட்டு. இப்போ எப்படி இருக்குன்றாரு.
அப்போ சந்திரனுடைய திசை சந்திரன் புத்தி நடக்குது. சந்திரன் எத்தனைக்கு அதிபதி? மேச லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. 4ஆம் வீட்டுக்கு அதிபதி எங்க போய் இருக்காரு? 8ஆம் வீட்டுல இருக்காரு. அப்பதான் காலபுருஷ தத்துவத்தை எடுத்தேன். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு மர்ம உறுப்பு. அங்கேயே சந்திரன் இருக்காரு. சந்திரன் நீர் ராசி, நீர் கிரகம். அவர் வாங்கின சாரம் கல். அனுச நட்சத்திரம் சனி பகவான் சாரம். சனி பகவான் கல்லாச்சா? ஆமா, யூரின் போறதுல கல் அடைப்பு இருந்துச்சுங்களாயா? இப்போ உங்களுக்கு கல் அடைப்பு வரும். கல் அடைப்பு வரும். வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். வந்திருந்தா வராது, வராதுன்னா வருங்கயான்னு எல்லாம் வந்து இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் எடுத்துச்சு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இனிமேலாம் அற்புதமா இருக்கு, நல்லா இருக்குயான்னு. சூப்பர். போகும்போது அந்த ஆள் சொல்லிட்டு போறாரு, நீங்க சொன்ன மாதிரிலாம் நான் பெரிய கோடீஸ்வரன் கடீஸ்வரன்லாம் ஒன்றும் இல்லையா, நான் சும்மா சர்வசாதாரண ஆள் தான். ஒரு 10 பஸ்ஸு தான் ஏன் ஓடுது. கோடீஸ்வரன்லாம் இல்லையா, ஒரு 10 பஸ்ஸு தான் ஏன் ஓடுது. 10 பஸ்ஸா? எனக்கு தலை சுற்றுவியா? சரி சரி, போயிட்டு வரட்டுங்களா? நன்றியா, வாழ்க வளம். போயிட்டு வந்தேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த மிக்க நன்றினையும் சொல்லி அவருக்கு ஒரு பாந்தொட்டு வணங்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவறுகள் ஏதாவது இருந்தால், குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்தரல வேண்டிய குருநாதரை கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். அதாவது பவானியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து நமக்கு வந்து அற்புதமான ஜோதிட ரத்தினங்களை அள்ளி தெளிச்சிட்டீங்க. நீங்க வந்து கொடுக்கல, தெளிச்சிட்டீங்க, நாங்க பொறிப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் 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 ஐயா. அடுத்த முறை கண்டிப்பா வரணும் ஐயா நீங்க. நன்றி.